பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5:17. ஆகையால் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல், அப்படின்னா யாரு? முட்டாள்களாயிராமல், மதியற்றவர்களாயிராமல் அப்படின்னா யாருங்க? ஞான உள்ளவர்களாய் இருங்கள். மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்தில் அது இந்துவாக இருக்கட்டும், இஸ்லாமியா இருக்கட்டும், கிறிஸ்தவர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே முதல் மூல காரணம் பணம். என்னதுதான்? பணம். விசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க, அவிசுவாசிகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே முதல் இடத்தில் இருப்பது பணம் தான். ஏன்னா விசுவாச வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் நடக்குது. ஆனால் உலகத்தில் கரெக்டாக சொல்லி வச்சுக்கிறோம். பணம் என்றால் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பணம் என்றால் பிணமும் வாய்த்தாரு. பணம் எதுவரையும் பாயுமா? நம்ம முன்னோர்கள் சொன்னதான வார்த்தைகளாக நம்ம ரொம்ப யோசிக்கணும். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களை போல் இராமல் தேவனுடைய சித்தம் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? அறிந்து கொள்ள வேண்டும். விதியை மதியால் வெல்லணும். இப்ப யாக்கோபு கிட்ட போயிட்டு அந்த அம்மா கேட்டாங்க, எனக்கு பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு, பிள்ளைய கொடு. அவன் என்ன சொன்னா? நான் தேவனா? கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடுத்து வச்சுக்க, நீ யார்கிட்ட போய் கேட்கல? இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா 413 வயது உள்ளதான ஒரு ஆமை தந்தையா இருக்குது. பேப்பர்ல போட்டிருக்கிறோம். எத்தனை வயசு? ஆமா, அதனுடைய ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 400 வருஷம். ஆனா 13 வருஷம் எனக்கு கூடுதலா வாழ்ந்தது. 413 வருஷத்துல தந்தையா இருக்குது. தேவன் அதுக்கு ஆயுள் நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதான் பேப்பர்ல போட்டு வச்சிருக்கிறான். வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்க. தேவ சித்தம் இல்லாமல் எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்காது. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்ப சில காரியங்களிலே, சில சமயங்களிலே தேவ சித்தம் நம்மிலே நிறைவேற வேண்டுமானால், சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால், சில சம்பவங்கள் நமது வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிப்பார். அனுமதிப்பாரா? அனுமதிக்க மாட்டாரா? எல்லாருக்கும் வருகிறதான பாடுகளும் சிக்ஷைகளும் உபத்திரவங்களும் நமக்கு வரவில்லை என்றால் நாம் யாரா இருக்க மாட்டோமா? தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க மாட்டோம். பைபிள் வசனம் இருக்கா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் ஜெபம் பண்ணும்போது கூட அந்த வசனம் வந்துச்சு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, இதனால் ஒரு பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். அப்போ வாழ்க்கையில உங்களுக்கு 10 மடங்கு பிரச்சனை இருக்குதுன்னா எனக்கு 1000 மடங்கு பிரச்சனை இருக்கு. பணம் 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 பணம்ன்றதே வாழ்க்கை கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரர்ல இப்ப 234 பேர் ஒரு 18 செகண்ட்ல காலி ஆயிட்டான். சரி, ஒரு நிமிஷத்துக்குள்ள வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்திலே முடிந்து போகும் வாழ்க்கை தான். முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துல முடிஞ்சு போற வாழ்க்கை. அதுல எவ்வளவு நமக்கு ஆசை இருக்குது. எல்லாருமே ஆசைப்படுறோம் தான், நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறோம் தான், தப்பு அல்ல. ஆனாலும் சில சமயங்களிலே, சில சந்தர்ப்பங்களிலே, சில சூழ்நிலைகளிலே
இதை வச்சு ஆண்டவர் நமக்கு பாடங்களை போட்டி கொண்டிருக்கிறார். அந்த டாடா நிறுவனம் சொல்கிறது, விமானத்தில் பயணம் செய்த அத்தனை பேருக்கு ஒவ்வொரு கோடி ரூபாய் வழங்கப்படும். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வீட்டுக்காரங்க போயிருக்க கூடாதா, என் உள்ள போயிருக்க குடிக்காரனா இருந்து ஒரு பிரச்சனை உண்டாகிறார் நினைச்சிருப்பாங்க, நினைச்சிருக்க மாட்டாங்களா இருந்து. ஆனாலும் இந்த பெத்த மனம் துடிக்கும் பார்த்தீங்களா. ஒரு டாக்டர் குடும்பம் குழந்தையோட போச்சு. ஆனா சில சமயங்களில இந்த வாட்சிக்கு பார்த்தீங்களா, அது ஓடுதா ஓடலையா, அங்கேதான் இருக்குது பேசுறா. ஆனாலும் ஒரு நாளைக்கு 2 டைம் சரியான நேரத்தை காட்டுதா இல்லையா, வாட்சி ஓடல. ஆனா என்ன பண்ணுது, நம்ம என்னைக்கு ஆகிடும் அதுக்குள்ள சரியா வாழணும். அவங்க காலம் இப்ப பொண்ணு எப்படி இருக்குது, மேல ஏறிட்டே போயிட்டு இருக்குது. தங்க கட்டி, நீங்க தான் எனக்கு தங்க கட்டி பேசலா. பவுல் சொல்றான், நீங்க என் நிருபங்கள், நீங்கள் என் கிரீடங்கள், நீங்கள் நடமாடும் நிருபங்கள் அப்படின்றது கூட நாங்கள் சொல்றேன். நீங்க தான் எனக்கு தங்க கட்டி பேசலா. ஆனா கொண்டு போய் வித்தா எவனும் வாங்க மாட்டான். பேசலா. வைரங்கள் நீங்க தான், வைடூரியமும் நீங்க தான், மரகதமும் நீங்க தான், மாணிக்கமும் நீங்க தான், சுகந்தியும் நீங்க தான், ரத்தனமும் நீங்க தான், படிகை பச்சையும் நீங்க தான். பேசலா. இல்ல சபையில நீங்க தான் முத்துக்கள் தான். அது எந்த விதத்திலும் இல்லை. நீங்கள் அடுப்பதியில ஊதுகிறவர்களாக இருந்தாலும் உங்களை பொற்சிறகுகளினால் வெள்ளி சிறகுகளினால் அலங்கரிக்க தேவன் வல்லவர். அதனால சில சமயங்களிலே துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் தப்பிக்க போக்கை உண்டாக்கும். அதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் சொல்லுகிறது, மற்றவர்களைப் போல நீங்கள் அந்த இறந்து போனதான காரியங்கள் கூட 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்ல, நீங்க மற்றவர்களைப் போல துக்கித்து அல எனக்கு மனம் இல்லாதபடினால உங்களுக்கு சொல்றேன். அறிவில்லாம இருக்கிற எதிராக அந்த இடத்துல கிறிஸ்துக்கு மரத்தை கிறிஸ்துக்கு எதிர்ச்சவங்கன்னு சொல்றாரு. அப்ப இது தேவ சித்தம். நீங்கள் படிங்க வசனத்தை, நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இப்ப இது கூட தேவனுடைய சித்தமா நமது வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறா இல்லையா? அப்ப தேவனுடைய சித்தம் என்னது? தேவனுடைய சித்தம். தேவனுடைய சத்தம் என்பது வேற, தேவனுடைய சித்தம் என்பது வேற. எது தேவனுடைய சித்தம்? சில காரியங்களை நாம் பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆவது அதிகாரம் 21 23 வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். பிரைஸ் தி லார்ட். என்ன புரியுது இதுல? நான் இங்க சோறாக்குனேன், குழம்பு வச்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னா அல்ல. பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பிதாவின் சித்தத்தின்படி எவன் செய்கிறானோ அவன் தான் எங்கே போவான்? பரலோக ராஜ்யத்துக்கு போவான்.
இன்னைக்கு டிவியில் பேசுகிறாங்க, பரலோகத்துக்கு போனதாகவும் தேவனை பார்த்ததாகவும் அவர் இவங்க வீட்டுக்கு வந்ததாகவும் மல்லிகைப்பூ போன்றதான இட்லி சாப்பிட்டதும் தேவன் சொன்னாராம், இது போல இட்லி நான் சாப்பிட்டதே இல்லை. வேதம் சொல்லுதுங்க, பரலோகத்துக்கு ஏறினவரும் இறங்கினவரும் இயேசுவை தவிர ஒருவர் வசனம் இருக்கா? இப்படி வசனம் இருக்கும் பொழுது டிவி பொட்டிக்குள்ள ஒருத்தர் சொல்றாங்க, அதை நம்பலாமா? இது முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான், ஒரு பட்டியல் கொடுக்குறான், இத்தனை ரூபாய் கொடுக்கக்கூடியதான இத்தனை குடும்பங்கள் எங்களுக்கு தேவை சொல்றானா? நான் எனக்காக ஒன்று கேட்டிருக்கிறேன்னா, காணிக்கை போடுறதே பெருசு. உங்களுக்கு கட்டட நிதி, தர்ம ஊழிய பணம், இப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கவர் அதை அடிச்சு வச்சிருப்பாங்க. அது எதுவுமே இருக்காது. கட்டாயமாயம் அல்ல, விசனமாயம் அல்ல, அவங்க மன விருப்பத்தின்படி தந்துட்டு போகும். பிரைஸ்லா, இது பைபிளுடைய அது வசனம் தான். எனவே நய வசனிப்பு என்பது நிறைய பேர் சொல்றாங்க. இங்க வசனம் என்ன தெளிவா சொல்கிறது, உன் நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா. இன்னைக்கு எல்லாரும் ஓடுறாங்க. எங்க ஓடுறாங்க? இன்னைக்கு ஏதாவது சொல்லிட மாட்டாங்களா? நாம் ஜெபிப்போம் என்று சொன்னால் நமக்கு தேவன் வெளிப்படுத்தாமல் அடுத்தவங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விசுவாசம் நம்பிக்கை எனக்கு இந்த நாள் வருது. அதனால தான் நான் தில்லா நிற்கிறது ஒரே ஒரு காரணம், எப்பையும் எந்த மனுஷனையும் சார்ந்து போக மாட்டேன். நான் சார்ந்து கொள்வது ஒரே ஒருத்தரை, கர்த்தரை. அதே போல இங்க மக்கள் வருவதோ வராம போவதோ அது அதை பத்தி நான் பெருசா கவலைப்படுறது கிடையாது. 100-150 பேரும் சபைக்கு வந்திருக்கிறாங்க, 30 பேர் வர்றாங்க, 500 பேருக்கும் பேசியிருக்கிறேன், 5000 பேருக்கு நான் செய்து கொடுத்துருக்கிறேன். காரணம் எதுவாக இருந்தாலும் அது தேவனுடைய சித்தம். அதற்காக ஒருத்தங்கிட்ட போயிட்டு என் தன்மானத்தை இழந்து நீங்க வாங்க, நீங்க வந்துதான் ஆகணும் அப்படியெல்லாம் நான் கூப்பிடுறது கிடையாது. டாக்டர்ல இருந்து இன்ஜினியர்ல இருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அவர்கள் இஷ்டத்துக்கு என்ன வரைக்கும் நினைச்சாங்க, அது ஒரு காலம் நடக்காது. அப்ப தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய சித்த வைத்திருக்கிறார் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஆசை எங்க போகணும், பரலோகம். ஆனால் பரலோகத்துக்கு போக வேண்டுமானால் இவர்கள் சொல்றாங்க, உடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா. அப்ப தீர்க்க தரிசனம் யாரு, அவருடைய குவாலிட்டினா என்ன அப்படின்னு இருக்கு. இப்ப நல்ல தீர்க்கதரிசி யாரு, கள்ள தீர்க்கதரிசி யாரு, தனி பட்டியல் வச்சிருக்கிறேன். இப்ப இந்த குவாலிட்டி இருந்தா அவன் தீர்க்கதரிசி, குவாலிட்டி இல்லாத அவன் என்ன தீர்க்கதரிசி, நல்ல தீர்க்கதரிசி. அப்ப உன் நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா. அப்ப தீர்க்க தரிசனம் சொல்லிட்டா அவன் பரலோகம் பெற முடியுமா? என்ன சொல்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், விரும்புங்கள். ஆனால் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுமா, அந்நிய பாஷை ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனம் ஒளிந்து போயிடும். அப்போ ஒளிந்து போன ஒன்றை குறித்து எதுக்கு அவனை குறித்து மேன்மை பாராட்டணும், தேவையில்லை. தீர்க்க தரிசனம் சொல்றோம் அல்லவா, தீர்க்க தரிசனம் சொல்ற நாடு. சில சமயங்களில் கர்த்தர் பேசுவார். தீர்க்க தரிசன வரம் என்பது வேறு, தீர்க்க தரிசி என்பது வேறு. ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா தீர்க்கதரிசி, புலம்பல் எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஓபதியா, யோனா, மீகா, நாகும், சகரியா, மல்கியா, இவங்கெல்லாம் யாரு, தீர்க்கதரிசி. சபைகளில் ஒருத்தர் வேலைக்கு போயிருக்கிறாங்க, அவர் இன்ஜினியரா இருப்பார், அல்லது டாக்டரா இருப்பார், அல்லது கொத்தனாரா இருப்பார், அல்லது சித்தரா இருப்பார், அல்லது ஒரு வியாபாரியா இருப்பார். ஆவிய நிறைய அந்நிய பாஷைகள் பேசும்போது அவங்க தீர்க்க தரிசனம் பேசுவாங்க. அது வரம், கிஃப்ட். தீர்க்க தரிசி வேறு, வரம் வேறு. அப்ப இந்த வரம் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கலாம், நீங்களும் பேசலாம், தப்பு கிடையாது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க,
நான் சுவிசேஷகன். சுவிசேஷகன் என்பவன் வேறு, கைப்பிரதி கொடுப்பவன் வேறு. சொன்ன ஏற்றுக்குவாங்களா? கற்றுக்க மாட்டாங்க. பைபிள் இருக்கு. ஏன்னா 5 வகையான ஊழியங்களிலே சுவிசேஷ ஊழியம் ஒன்று. அந்த சுவிசேஷ ஊழியங்கள் செய்யும் பொழுது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடைபெறும். சுவிசேஷத்தை அறிவிக்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மீது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. தீர்க்க தரிசனம் சொன்னோம் அல்லவா? அதுக்கடுத்து என்னத்தை ஓட்டுறோம்? பேய்களை நாங்க ஓட்டுறோம். அந்த பவுல் ஓட்டுகிற அந்த ஆண்டவருடைய நாமத்தினால நாங்கள் எதை ஓட்டணும்? பிசாசுகளை ஓட்டணும், பேய்களை ஓட்டணும்னு நினைச்சோம். விட்டுருச்சா? அவையில அடிச்சு சட்டைகளா கிழிச்சு நிர்வாணமா அந்த பிசாசு தொத்துனுச்சு. உண்மையா இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனம் சொல்றது என்பது பெரிய ஒரு மேன்மை அல்ல. இன்னைக்கு பேய்களை ஓட்டுறதுக்கு அவங்க சொல்றாங்க. டாக்டர் இருந்தாங்கன்னா அதை கண்ணுக்கு அவங்க யாரா இருக்கிறாங்க? ஸ்பெஷலிஸ்ட். அப்புறம் கண்ணு, மூக்கு, தொண்டை, வாய்க்கு ஸ்பெஷலிஸ்ட். இந்த மாதிரி இதயம் ஸ்பெஷலிஸ்ட். எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. சிறப்பு மருத்துவம்னு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர்கிட்ட அப்படிலாம் கிடையாது. எல்லாமே சிறப்பான ஊழியக்காரங்க. ஆவியின் வரங்கள் எல்லாம் அவர்களுக்குள் அடங்கிதான் இருக்கிறார். அப்ப இங்க நாங்க பேய்களை ஓட்டினோம். அந்த மாய வித்தைக்காரனாகிய சீமோன் எல்லாத்தையும் பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, நான் யாரு மேலே கரங்களை வைக்கிறனோ அவங்களும் இந்த மாதிரி ஆவியை பெற வேண்டும் என்று சொல்லி பொன்னையும் பொருளையும் கொண்டு வந்து கொடுக்கிறான். அப்ப என்ன நடக்குது? பணத்தினால் கர்த்தருடைய வரங்களை வாங்க நினைச்சாயா? உன்னோட கூட உன் பணம் நாசமாய் போகட்டும் போ என்று சொல்லி சபிக்கிறார். தேவ சித்தம் இது. தீர்க்க தரிசனம் சொல்வது தேவ சித்தமா? பேய்களை ஓட்டிட்டால் அது தேவனுடைய சித்தம் ஆகிடுமா? பேய்களை ஓட்டினோம் அல்லவா? கல்லறையில் ஒருவன் இருக்கிறான். உன்னதமான தேவனுடைய குமாரனை எங்களை வேதனைப்படுத்துவாய் வந்தாய். இந்த பன்றிகளுக்குள் போக எங்களுக்கு என்ன பண்ண உத்தரவு கொடுக்கும் போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உத்தரவு கொடுத்தாரு. 2000 பன்றிகளுக்குள் அந்த ஆவி புகுந்து செத்து போனது. அதை இன்னும் கழிக்கும் பொழுது அது பெரிய ஒரு லேகியன் கூட்டம், அது 6000 பேரை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அப்போ பிசாசு கூட தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு வேலையை செய்யுது. பேசலாம் 2000 பன்னினா அதனுடைய விலை எவ்வளோ? இப்போ ஒரு பன்னியோட விலை எவ்வளோ? இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபாய்க்கு இருக்கும் குறைஞ்சது. பன்னி விலை கூட இருக்கும். சரி 10,000 ரூபாய்க்கு வச்சுக்கோங்க. 2000 பன்னி எவ்வளோ? அந்த காலத்திலேயே அவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்காரு. பன்னி இந்த சாதாரண நினச்சிக்காதீங்க. பைபிள் இருக்கிறது. இளையகுமாரன் எதை வைக்க போனான்? அதுக்கு கிடைச்ச தவிடு கூட கிடைக்கல. பைபிள் இருக்கு. இங்க திடீர்னு பன்றி பெரிய சாமி ஒருத்தர் செத்து போயிட்டார். சர்ச்சை கட்டும்போது முதல் ஃபேன் வாங்கி கொடுத்தாரு. அவர் தான். யாரை கொண்டும் எதை வேணுமானும் ஆண்டவர் செய்வார். நாங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லோம் அல்லவா? பேய்களை ஓட்டினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம். என்ன அற்புதங்கள்? மரித்தவனை நாம் உயிரோடு கூட எழுப்புறது, காது கேட்காதவனை காது கேட்க வைப்பது, பேசாதவனை பேச வைப்பது, முடவனை நடக்க வைப்பது, அற்புதங்களை செய்தோம் அல்லவா? என்னத்தை செஞ்சிட்டோம்? இன்னைக்கு மக்கள் எதை நோக்கி ஓடுறாங்க? என் வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? இந்த ஊழியக்காரர் என் தலையில கை வச்சிட மாட்டாரா? நீ அதோ கதி ஆயிடுவ. ஆண்டவரை விட ஒருத்தவங்க ஆசீர்வதிக்க முடியுமா? ஒருத்தர் ஒரு பாட்டில் இருந்தார்.
என்னை பத்தி எனக்கே தெரியாது, என்னை பாட சொன்ன ஆண்டவரை மறிந்து ஓட தெரியாது. என்னை பத்தி எனக்கே தெரியாதுன்னா இப்ப என்னை பத்தி அறிந்த ஒருத்தர் இருக்கிறார்ல, பேசலா. எங்க அப்பா அம்மா என்ன அறிஞ்சிக்க முடியாது, அண்ணன் தம்பி அறிஞ்சிக்க முடியாது, பிள்ளைங்க அறிஞ்சிக்க முடியாது, மனைவி அறிஞ்சிக்க முடியாது, நானே அறிஞ்சிக்க முடியாது. ஆனா யார் அறிஞ்சிருக்கிறார்? ஆமென், ஆமென். அப்போ அவர்கிட்ட போயிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொன்னேன், பேய்களை ஓட்டுனேன், அற்புதங்களை செய்தேன் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. என்ன பண்றது? உவாரியும் கேட்கிற, நீ யாரான்னு கேட்கிற. உங்களை பார்த்து உங்க பிள்ளை அல்லது உங்க அப்பா நீ யார் அப்படி கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுடைய முகம் காயிலை போல முக நாடி வேறுபடும். என்ன என்னை பார்த்து உங்களுக்கு தெரியலையா? அதே சமயத்துல ஒரு 80 வயசாகி நீ யாருன்னு கேட்டா அப்போ ஒரு தெரிஞ்சுக்காது. ஒருத்தர் கேட்கறான், நீ யாரு? யார் அது? யாக்கோபா. ஈசா கேட்கிறான், ஏய் பார்த்தா யார் மாதிரி இருக்குது? ஏசா மாதிரி இருக்குது, குரல் யாக்கோபாக்குதாடா. அவன் எவ்வளவு வேகமான ஆளா இருப்பான் பாருங்க. அவன் ஒரு தேவ மனுஷன், தியானம் பண்ற மனுஷன், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற மனுஷன். அப்போ யாக்கோபு யாரு, ஏசா யாருன்றதுக்கு கண்ணுக்குள்ளா போனாலும் மங்கி போனாலும் கண்டுபிடிச்சா இல்லையா? நாம தீர்க்க தரிசனம் சொன்னோம், அற்புதங்களை செய்தோம், பேய்களை ஓட்டினோம், வானத்தை வில்லா உடைச்சோம். நீ யாருன்னு கேட்கிறாங்க. அப்படின்னு சொல்லணுமா? வலதுபுறம் இடதுபுறம் ஆடுகள் இருக்கிறது. வலதுபுறத்தில் இருக்கிறதான செம்மறி ஆடுகளை பார்த்து சொல்றாரா, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ள பிரவேசிங்க. இது தேவையா? நீ யாருன்னே தெரியாதுன்னு கேட்ட போட்டு வெளியே போட்டு சொல்றது முக்கியமா? எது நமக்கு தேவை? அக்கிரம செய்கைக்காரரை என்னை விட்டு டாட்டா கொடுக்கறதான 1 கோடி ரூபாய் கொடுத்து டெபாசிட் பண்ணிட்டு போயிட முடியுமா? நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறோம், ஏசுநாதர் வந்துட்டாரு, டிரைவர் ரொம்ப ரசிக்கப்பட்டு பயபக்தி உள்ளவர், அவர் கிளம்பிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸோட நிலைமை என்ன? அதோ தான் நீங்க போக வேண்டியது. நம்ம ரசிக்கப்பட்டிருந்தோம்னா நம்மளும் அப்படியே போயிடுவோம். அப்போ தீர்க்க தரிசனம் சொல்றதும் சரி, தீர்க்க தரிசனம் சொல்லுவது குறை உள்ளதும் சொல்ற. பெரிய தீர்க்கதரிசி தன்னை காமிச்சுக்கிட்டாலும் சரி, மரித்தவர்களை நீ உயிரோடு கூட எழுப்பி இருந்தாலும் சரி, எல்லாரும் பிரமிக்கத்தக்கதான அற்புதங்களை அதிசயங்களை செய்திருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்ற, நீ யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா, நீ கிளம்பு. அப்ப நமக்கு எது தேவை? தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகம் வேண்டுமானால் தேவனுடைய பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஒருவன் அதை பிரவேசிக்க முடியாது. உண்மையா பொய்யா? அப்ப யாருடைய சித்தத்தை செய்யணும்? நீங்க பேய்களை ஓட்டுங்க, ஓட்டாம இருங்க, பாட்டு பாடுங்க, பாடாம இருங்க, பைபிளை படிங்க, படிக்காம இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு படிக்கவே தெரியாது. ஜெபிங்க, ஜெபிக்காம இருங்க, சர்ச்சைக்கு வாங்க, வாங்காம இருங்க. அங்க போயிட்டு நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், அதை பண்ண இதை பண்ண, ஆண்டவர் கேட்கிற ஒரே, நீ பிதாவின் சித்தத்தை செய்தாயா? செஞ்சா நீ உள்ள போ, இல்லாட்டி வெளியே போ. பேசலாம். நம்மளே சண்டை வந்தா பிள்ளைங்க என்ன சொல்றோம்? வீட்டை விட்டு என்ன பண்ணு, சாத்திரமுள்ள கதவை. அப்ப அவர் மட்டும் திறந்து வச்சிருப்பாங்க, நீ வா அப்படின்னு வந்து கொஞ்சம் வர. அவர் அப்படி பண்ண மாட்டார், ரொம்ப கோவக்காரர். பேசலாம். நம்ம நினைச்சிட்டு ரொம்ப அன்பானவர் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். பட்சிக்கிற அக்கினி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரத்தத்துக்கு ரத்தம், உயிருக்கு உயிர் அப்படியே பிடிச்சி நினைச்சிருக்காரு. இப்போ வாழ்க்கையில நம்ம நினைக்கிறோம், சிலர் சொல்லுவாங்க, பார்த்து பார்த்து நான் செஞ்சு கொடுத்தேன், கேட்டு கேட்டு நான் செஞ்சு கொடுத்தேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சேன், என்ன எட்டி எட்டி மிதிக்கிறியே சொல்றாங்களா இல்லையா? வீட்டுக்காரங்க பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஆரம்பத்தில் கேட்டுட்டு கேட்டுலாம் பண்ணுவோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இங்கே நம்மளுடைய கணவன் பிள்ளைகளுக்கு விருப்பப்பட்டதெல்லாம் கேட்டு கேட்டு செய்கிற நம்ம அவரை பார்த்து பார்த்து அவருக்கு சித்தமானது செய்யணுமா இல்லையா? அப்படி பழகிருக்காங்க.
அப்படி பழகிட்டா பிதாவின் சித்தத்தை நம்ம செஞ்சிட்டோம்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் என்னது, யாருக்கு விருப்பம் இல்லை மாதிரி அதுக்கு ஒரே ஒரு வழிதான். பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் என் மூச்சு, உடலை விட்டு போச்சுன்னா எல்லாம் போச்சு, போனாலும் நம்ம அங்க போகணும் மறந்தா அதுக்கு ஒரே ஒரு வழி ஆண்டவர் காமிக்கிறது. என்னது? அவர் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. அப்படி செஞ்சுட்டா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னித்தருளும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல், தீமையினின்று தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். இது ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான பரமண்டல ஜெபம். கிறிஸ்தவர்கள் சில ஆர்சி, இந்த சிஎஸ்ஐ, இந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா இதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க. வேற எந்த ஜெபம் தெரியுதோ இல்லையோ இந்த ஜெபத்தை சொல்லுவாங்க. ஆமா, அது எங்க கல்யாணத்துல போனாலும் சொல்லுவாங்க, கருமாதிக்கு போனாலும் சொல்லுவாங்க, அடக்கம் பண்ணினாலும் சொல்லுவாங்க. ஆனா பெந்தகோஸ்துக்காரங்க ஏன் சொல்றதுன்னா அங்க போயிட்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இப்ப தானு சொன்னா செட் ஆகாது, கலர் இல்லை, செட் ஆகுமா? அதனால நம்ம சொல்றது இல்லை. இதுதான் அதுக்காக இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான ஜெபம் தவறானதா கிடையாது. இதுல தான் இந்த ஜெபமும் வேண்டுதல், விண்ணப்பம், துதி, ஸ்தோத்திரமும், ஆல்பான் பீசின், குங்குலியம், சாம்பிராணியோட ஒப்பிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிற முன்னாள். இந்த 3 இந்த நாள் அந்த நாள் அந்த நாள் 12 ஒன்னோட ஒன்று எப்படி மேட்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த ஜெபத்திலேயே என்ன இருக்குது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதாக பூமியிலும் செய்யப்படுவதாக. அப்ப அந்த தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். பரமண்டலத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? 24 மணி நேரமும் ஜெபமும் துதியும் ஸ்தோத்திரமும் நடந்துகிட்டே இருக்கும். சேனைகள் திருப்பரிசுத்தர் சொல்லிட்டே இருப்பாங்க. நமக்கு இப்ப அப்படி சொல்லிக்கிட்டே இருக்க நேரம் கிடையாது. வேலைக்கு போறவங்க வேலைக்கு போகணும், சமைக்கிறவங்க சமைக்கணும். ஆனால் அதுக்குன்னு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் அப்படின்னா ஒரு 2.25 மணி நேரம் ஆகிடும். ஒரு நாளைக்கு தேவசமத்தில் உட்காரணுமா இல்லையா? அது என்ன? அது தேவனுடைய சித்தம். அப்ப அந்த தேவ சித்தம் எதுவுமே நம்ம செய்யாமல் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உரியவன் என்று நம்ம சொல்லிக்கலாம். ஆனா அவர் சொல்லுகிறாரு, உன்னை நான் தாதி கேட்பான், நீ யார், நீ எவ்விடத்தான். அதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்பார், நீ யார், உன்னை நான் அறியே. எனவே தேவ சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு 4:15 ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இன்னைக்கு நம்ம சொல்றது என்னன்னா, நான் அதை பண்ணிடுவேன், நான் இதை பண்ணிடுவேன் அவர் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்க உயிரோடு இருந்தால், ஏன்னா நாளைய தினத்துல நமக்கு இருப்புமா இல்லையா நமக்கு தெரியாது. நாளை தினம் உங்களுடையது அல்ல, நேற்று நம்முடைய நாள். இன்றைய நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர். இதுதான் வாழ்க்கை. நம்ம உயிரோடு இருந்தா தான் எதையும் சாதிக்க முடியும். Praise the Lord. Praise the Lord.
என்ன இருக்கணும்? ஒரு சிலருக்குலாம் உயிர் இருக்கும், கை ஆட்ட முடியாது, காலை ஆட்ட முடியாது, கோமால இருப்பான். அது இருந்தாலும் ஒன்று தான், இல்லைனாலும் ஒன்று தான். ரொம்ப நாளாக ஒரு அம்மா உடல்நிலை சரியில்லாத மகனே கொண்டுட்டான். அன்னைக்கு புரிஞ்சு மரகையா பண்ணிட்டு அவனை விட்டுருமா கம்பி அடிக்கிட்டு இருக்கான். கருணை குறை ஃபாரின்ல இருக்குது. ரொம்ப முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? சத்தம் இல்லாமல் போடுவாங்க, அவர் சத்தம் இல்லாமல் போயிடுவார். கருணை குறை. ஆனால் இந்தியாவில் அப்படிலாம் பண்ண முடியாது. இவங்களே ஒரு அடி கேட்டு இதுக்கு மேலே என்னை பார்க்க ஆள் இல்லை, அது இல்லை, இதெல்லாம் பண்ணனாலும் அது கிடைக்கிறது ஆண்டவருடைய சித்தம்தான், டாக்டருடைய சித்தம் கிடையாது. நம்ம வாழணும், நல்லா இருக்கணும், எல்லாமே நினைக்கிறது அதுதான். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யணும்னு நினைக்கணும். எதை நினைக்கணும்? தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் செய்யாமல் யாருமே எங்க வர முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. ஆதலால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் எப்படி இருங்க? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். வந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாமல் நாங்கள் பேய்களை ஊட்டினோம் அல்லவா, பிசாசுகளை ஊட்டினோம் அல்லவா, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்பினோம் அல்லவா, கண்களை தெரிய வைத்தோம் அல்லவா, காதுகளை கேட்க வைத்தோம் அல்லவா, வாய்களை பேச வைத்தோம் அல்லவா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, கிளம்புன்றார் ஆண்டவர். பேசலாம். எனவே ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும். இது இன்ட்ரோடக்ஷன் தான். தொடர்ச்சி வருகின்ற நாட்களில் நம்ம பார்ப்போம். ஏன்னா உங்களுக்கும் நிறைய வேலைகள் இருக்கும். நான் பேசலாம், 2 மணி நேரம் பேசிடுவேன், வேண்டாம். கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிப்பார். அப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய சித்தம் என்னதென்று நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நமது வாழ்க்கையில் தேவ சித்தத்துக்கு மாறாய் செயல்படுறோமா? ஒரு பையன் ஜோம் பண்ணான். என்ன ஜோம் பண்ணான்னா, ஒரு பையன், ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அது எல்லாம் உங்களுடைய சித்தத்தின்படியே நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சித்தம் என் விருப்பமா இருக்கட்டும். புரியுதா? இல்லை புரியலையா? என்ன புரியுது? உங்களுடைய சித்தத்திற்கும் நடக்கட்டும், அதுதான் புரியுது. அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னாங்க, உங்களுடைய சித்தம் என் விருப்பமா இருக்கட்டும். ஆமா, உன் சித்தமே தான் இருக்கணும். ஏன் விருப்பம் தான், நீ உன் சித்தத்தில் பண்ணக்கூடாது. இது சரியான ஜபமா? அப்படி எல்லாரும் முத்துக்கிட்ட போடக்கூடாது. புரியுதுங்களா? அவருக்கு உப்பு கொடுத்துட்டா உப்பு கொடுத்துடணும். கர்த்தர் நிச்சயம் கூட ஆசீர்வதிப்பார். இந்த சித்தத்தை குறித்ததான காரியங்களை வர நாட்களில் தியானிப்போம், கர்த்தர் நோக்கி பார்ப்போம்.